நமக்கு ரொம்ப பிடிச்ச படம், இதுக்கு செகண்ட் பார்ட் இருக்குன்னு சொல்லி இன்ன வரைக்குமே நம்மளை வெயிட்டிங்கில் உட்கார வச்சுட்டு அதுக்கான ஆரம்ப புள்ளியை கூட போடாமல் இருக்கிற ஒரு 5 படங்களை பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போகிற படம் அம்புலி. இந்த படம்னாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வர ஒரு விஷயம் இந்த ஒரு பாட்டு தான். இப்போ கேட்டாலும் லைட்டாக பயமாக தாங்க இருக்குது. இந்த அம்புலி படம் பார்த்தீங்கன்னா 3Dயில் ரிலீஸ் ஆனிச்சு. 3Dயில் ரிலீஸ் ஆகி இன்ஃபேக்ட் நிறைய பேர் முதல்ல பார்த்த ஒரு 3D படம் அம்புலியாக தான் இருந்துச்சு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அம்புலி படத்தோட ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கர்ப்பிணி பெண்ணோட ஸ்டோரியை கேட்டுட்டு அந்த டயத்தில் ஒரு சின்ன குழந்தைங்களோட வீட்டில் ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் பிறக்க போகிற ஃபுல்லாக அம்புலியாக பிறந்துருமோன்ட்டு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன சின்ன ஆக்டர்ஸை மட்டுமே வச்சு எடுக்கப்பட்ட இந்த அம்புலி படம் அப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தோட எண்டில் இதுக்கு ஒரு செகண்ட் பார்ட் இருக்குங்கிற மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி 13 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் அதை எடுத்த பாடு இல்லை. இப்போ அந்த படத்தை டிவியில் போட்டாலும் அதை ஃபுல்லாக உட்காந்து நான் பார்ப்பேன்னு சொல்கிறேன். ஏதாவது அம்புலி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிற படம் புதுப்பேட்டை. இப்போ தமிழ் சினிமாவில் கேங்ஸ்டர் மூவிஸ், அதுவும் ரத்தம் தெறிக்க இருக்கிற மூவிஸ் தான் ட்ரெண்ட் ஆகி போச்சு. என்ன கேட்டால் இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக அமைஞ்சது இந்த ஒரு புதுப்பேட்டை படம் தான். அதாவது இப்போ ஒரு கேங்ஸ்டர் படங்கள் எல்லாத்துலேயுமே ஹீரோ கேங்ஸ்டராக இருந்தாருன்னா அவர் நல்லவராக தான் இருக்கணும், அவர் ஆப்போசிட் கேங்கை மட்டும்தான் அடிப்பார், அப்படி இல்லைன்னா மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு மட்டும்தான் காட்டுறாங்க. ஒரு உண்மையான கேங்ஸ்டர் லைஃப் எப்படி இருக்குங்கிறத இந்த புதுப்பேட்டை படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் A to Z தெரிஞ்சுக்கலாம். இதில் வருத்தம் அளிக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ வட சென்னை படத்தை பார்த்துட்டு எப்படா செகண்ட் பார்ட் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நெக்ஸ்ட் இயர் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இப்போ வட சென்னையில் தனுஷை பார்த்து ஏற்றுக்கிட்ட மக்கள் இந்த புதுப்பேட்டை படத்தை பார்த்து ஏற்றுக்காததுனால தான் இந்த படம் அப்போ மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சது. இந்த படத்தோட பேக் போனே அமைஞ்சது என்ன கேட்டால் யுவன் சங்கர் ராஜா தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே BGM சும்மா சொல்லி போட்டிருப்பாரு. இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் என்னன்னா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் காலம் அந்த குமார் கேரக்டரை அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டராக மாற்றி இருக்கும். அவர் எவ்வளவோ பாவம் பண்ணியிருப்பாரு, ஏகப்பட்ட பேரை கொண்டு இருப்பாரு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கி இருப்பாரு. ஆனால் கடைசியில் அரசியலுக்கு போயிடுவாரு. அந்த கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுங்கிற பழமொழியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த படத்தோட கதையை இப்படி முடிச்சதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த புதுப்பேட்டை படத்தை இப்போ பார்த்தாலும் நாமளும் ஒரு கேங்ஸ்டர் தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுப்பேட்டை ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். இந்த டாபிக் பேசும்போது இந்த படத்தை பற்றி பேசுறேன்னா எப்படி? அடுத்து பார்க்க போகிற படம் 1000ல் ஒருவன். இந்த படம் ரிலீஸ் ஆனது 2010. 15 வருஷம் கழிச்சு இப்போ வரைக்குமே தமிழ் ரசிகர்கள் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவில் ஒரு படத்துக்கு செகண்ட் பார்ட் வேணும்ட்டு அதிக முறை ரசிகர்களால் கேட்கப்பட்ட படம் எதுனா அது 1000ல் ஒருவன் தான். செல்வராகவனே 1000ல் ஒருவன் படத்துக்கு செகண்ட் பார்ட் வருதுன்னு அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு. ஆனால் ரிலீஸ் பண்ணதோடு சரி அந்த படம் அப்படியே கிடப்பில் கிடக்குது. ஆனால் செல்வராகவன் போகிற ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே அவர்கிட்ட இந்த 1000ல் ஒருவன் படத்தை பற்றி கேட்டால் என்னை குத்தி கிழிச்ச ஒரு படம் அது, எனக்கு அவ்வளோ ரணத்தையும் வேதனையும் கொடுத்த படம் அது அப்படின்னு சொன்னார். தெலுங்கு சினிமாவில் அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழில் உனக்கு படம் எடுக்க தெரியுமான்னு செல்வராகவனை பற்றி கேட்டாங்க. காந்தாரா மாதிரியான ஃபேண்டசி ஃபிலிம் வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு படம் எடுக்க தெரியுமான்னு இப்போ இருக்கிற தமிழ் டைரக்டர்ஸை பற்றி கேட்குற அதே ஜனங்க தான் 1000ல் ஒருவன் ஒரு படம் வந்துச்சின்னு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க, அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 1000ல் ஒருவன் 2 வந்தால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பக்காவான ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் கிடைக்கும். ஸோ 1000ல் ஒருவன் ஃபேன்ஸ் காத்திருப்போம். அடுத்து பார்க்க போகிறது துப்பாக்கி. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வருங்கிற மாதிரிலாம் அவங்க வச்சு முடிக்கல. ஆனால் விஜய் ரசிகர்கள் இல்லை, தமிழ் ரசிகர்களுக்கு இது ஒரு ஃபேவரட் ஃபிலிமாக அமைஞ்ச படம்.
கம்பேக் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு நான் கொடுக்குற ஆன்சர் இந்த துப்பாக்கி படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகி 13 வருஷம் ஆயுமே இன்ன வரைக்குமே ஏன் இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட்டை எடுக்கலன்னு எனக்கு தெரியல. சஸ்பென்ஸோடையே சார் இந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோவும் சரி டேரக்டரும் சரி நம்மளை சுத்தல்ல விட்டுருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அதையும் காமெண்ட்ல சொல்லுங்க. I'm waiting. ஃபைனலாக பார்க்க போகிறது அந்நியனை. இப்போ சங்கரோட படங்கள் எல்லாமே தோல்வி அடையிறதுனால சங்கர் அவ்வளோதான்ட்டு ஒரு சில பேர் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் சங்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடான்ட்டு எல்லாருமே எந்திரன் படத்தை வந்து தூக்கி காட்டுவாங்க. ஆனால் நான் அவங்க எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுற படம் அந்நியன் தான். பெருமாள் ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அழைச்சி யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை. இந்த படத்தோட கான்செப்டை சங்கர் எப்படி யோசிச்சான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. கருட புராணத்தில் நரகத்தில் கொடுக்குற தண்டனைகளை ஒருத்தன் சென்னை நகரத்தில் கொடுத்தா எப்படி இருக்குங்கிறத அந்த படத்தோட கான்செப்ட். 5 கோடி பேர் 5 கோடி தடவை 5 பைசா பத்திரம்னா பெரிய தப்புங்க. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரோட அம்பியா அந்நியனா ரெமோவா நடிச்ச விக்ரமோட ஆக்டிங் இன்ன வரைக்குமே நின்று பேசும். பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் எந்த தப்பு பண்ணதே நான் தான். விக்ரம்னு இல்ல இந்த படத்துல நடிச்ச விவேக் கூட தன்னோட காமெடி சீன்ஸால பிச்சு உதறி இருப்பாரு. அதே நேரம் அவார்டு வாங்கிடுவோம். நான் பாடப்படாதா? நான் ஒரு கலை மாமா மணி அவார்டு வாங்குறதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஓய் தன்னோட ஆக்டிங்னால பக்காவான ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்தவர் பிரகாஷ் ராஜ். ஹாரிஸ் ஜெயராஜோட பிஜிஎம் சாங்ஸுமே இந்த படத்துல பக்காவா அமைஞ்சிருக்கும். ரயில்வே மினிஸ்டர் போறாரா? ஓகே, இப்போ நான் ஒரு 5 படம் சொல்லியிருக்கேன். இந்த 5 படத்துல நீங்க எந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரம் இந்த 5 படம் இல்லாம நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.